ராஜா மலர் பேசுகிறேன். கொச்சி தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். பர்மா ரெசிபி இது. தக்காளி கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள், ஆயில் ஊற்றியாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போடணும். பூண்டு நல்லா வதக்கிடுச்சு, நல்லா சிவந்துருச்சு பாருங்க, நல்லா சிவப்பாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் இதே மாதிரி நல்லா சிவந்து வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, சிவப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், இதுக்கு மேலே வதங்க வேணாம், அப்புறம் கருகிடும். கரெக்டான இதுதான், கரெக்டான பதம் இதுதான். இப்போ தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி நல்லா மையா, தக்காளி தான் போட்டிருக்கோமான்னு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மையா இதில் நல்லா நசுங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஏன்னா மஞ்சத்தூள் லேட்டாக போட்டோம்னா மஞ்சத்தூள் வாசனை வரும். அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கே போட்டுட்டு உப்பும் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸ்லோ பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா மையா ஆகட்டும். இப்போ நல்லா தக்காளி பாருங்கள் இவ்வளோ நைஸாக மசிஞ்சிருச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும். கொஞ்சம் கூட தக்காளியே தெரியல பாருங்கள், பூண்டு தான் தெரியுது, தக்காளி தெரியல. இப்போ இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். வீட்டு மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு, அதனால் ஆச்சி மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் காரம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் காரம் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காரம் போட்டுக்கிறோம். உப்பு பத்தாது, ஏன்னா வேக வைக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு போட்டாச்சு. நல்லா வெந்து வரட்டும். இந்த மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் போட்டோம்.